இன்றைக்கி என்ன பற்றி சொல்ல போகிறேன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் ஃபோன்ஸ் நம்ம தொடர்ச்சியாக எல்லோரும் யூஸ் பண்ணுறதால கைக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரிலீஃபெல்லாம் சொல்லி இன்றைக்கி மூவ்ஸாக போட்டிருக்கேன். அது தவிர்த்து சில டேட்டா உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, 29% ஆஃப் பீப்புள், அதாவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களில் 29% பேர் ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுவும் இல்லாமல் 67% பேர் ஃபோனில் எனக்கு மெசேஜ் வருதோ கால் வருதோ இல்லையோ நான் அப்பப்போ எடுத்து அதை ஒரு வாட்டி செக் பண்ணிப்பேன். வைப்ரேட் ஆகலனாலும் சரி, ரிங் ஆகலனாலும் சரி, ஒருவேளை ஏதாவது மெசேஜ் வந்திருக்குமோன்ற ஆர்வத்தில் எடுத்து பார்ப்போம். பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஃபோனை எல்லாம் பார்த்துட்டு தான் வைக்கிறாங்க. இது ஒரு டேட்டா சொல்கிறது. இது இல்லாமல் 49% ஆஃப் தி யூசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் தூங்கும் போது என் ஃபோன் என் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஒருவேளை கால் வந்து இல்லை மெசேஜ் வந்து நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்து எனக்கு தெரியாமல் போயிடக்கூடாது, அதனால் எப்பயும் என் தூக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ நான் அப்பப்போ எடுத்து பார்க்குறதுக்கு ஈஸியாக ஹேண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, டீனேஜில் இருக்கவங்க 3ல் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100 டைம்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்களாம். அதாவது கையில் வச்சுட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் கையில் நிறைய யூசேஜ் வந்து வேர் அண்ட் டேர் ஆகும். உபயோகித்து சீக்கிரமாக அது பழுதாயிடும் கை. அதனால் இந்த கைகளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா சில மூவ்ஸை பண்ணணும். அதை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் கொண்டு வர போகிறேன். பாருங்கள், நீங்களும் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டே டியூன்ட்.